السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة وأصيلا، والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله المولانا العظيم. قالت عائشة رضي الله تعالى عنها: فإن خلق نبي الله كان القرآن، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்பே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மோமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அருளும் புனிதமும் நிறைந்த சங்கையான ரபீஉல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜும்மாவில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரபலமான ஹதீஸ் கிதாபுகளில் ஒன்றான முஸ்லிம் ஷரீஃபிலே நாமெல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சயீத் இப்னு ஹிஷாம் இப்னு ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர் ஒரு தாபி. சயீத் இப்னு ஹிஷாம் இப்னு ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர் ஒரு தாபி. இவங்க யாருன்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சின்ன பாப்பு, சச்சா மகன். சயீத் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இனிமையான கிராத்துக்கு சொந்தக்காரர். அவர் கிராத் ஓதுனா இனிமையா இருக்கும். சாலிஹான மனிதர், நல்லொழுக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடியவர் என்பது மாத்திரமல்ல, உன்னதமான குணத்திற்கெல்லாம் சொந்தக்காரர். அவர் சொல்கிறார்: அதைத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக அவங்களிடத்துல வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது எங்களுடைய காலத்தில் வாழ்ந்த தாபீன்களுடைய பழக்கமா இருந்துச்சு. சஹாபிகளை, சஹாபா பெண்களை போய் சந்திச்சு ரசூலுடைய சுன்னத்தை, அவர்களுடைய வாழ்வியலை, வரலாறை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக
இப்படி சஹாபாக்களை போய் சந்திக்கிறதும், சஹாபா பெண்களை போய் சந்திச்சு எங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்றதும் அன்னைக்கு வாழ்ந்த தாபியங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில நான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை சந்திச்சேன். அவங்கள்ட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்? யா உம்மல் முஃமினீன் அக்பரினி பி குலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப கான குலுகுஹு. எங்களுடைய அன்னை தாயே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில தங்களுடைய குணம் எப்படி இருந்தது என்பதை குறித்து எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கேட்ட போது அவங்க கேட்டாங்க, அலஸ்த தக்ரவுல் குர்ஆன, நீங்க குர்ஆன ஓதுனது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னேன். அவங்க திரும்ப கேட்டாங்க, அலஸ்த தக்ரவுல் குர்ஆன், நீங்க குர்ஆன் ஓதிருக்கிறீயா இல்லையா, குர்ஆன் ஓதிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். நான் குர்ஆன் ஓதி இருக்கிறேன், நான் குர்ஆனை ஓதி இருக்கிறேன் என்று பதில் சொன்ன போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு அருமையான பதிலை சொன்னார்கள். ஃபஇன்ன குலிக நபியில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதில் சொன்னதாக சயீத் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தரார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபினுடைய தமிழாக்கம் பாகம் 1 1357வது ஹதீஸாக ஷரீஃபுடைய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட குர்ஆனை தெளிவாக விளங்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக நபியாக அனுப்பப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை தெளிவாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்காமல் நாம் அவங்களுடைய வாழ்க்கையை, ஒரு மூமின் குர்ஆனையோ ஹதீஸையோ ரசூலுடைய வாழ்வையோ விளங்க முடியாது என்று பெருமக்கள் சொல்லி தருவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹுவால் அருளப்பட்ட வேதம் தான் குர்ஆன் ஷரீஃப். அதே போல இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை செம்மையாக்கி கொள்ள முடியும், நாம் நேரான பாதையை அடைய முடியும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் உள்ள குணங்கள் தொடர்பாக பல்வேறு ஆயத்துகளை குர்ஆன் ஷரீஃப் பல்வேறு கோணத்தில் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நாயகமே நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல நபியை கூப்பிட்டு சொன்னா, வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நீங்க உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்து நடக்கணும்னா, இந்த வாழ்க்கையில நம்ம எடுத்து நடக்கணும் என்று சொன்னால் நபியினுடைய வாழ்வையும் இந்த ஆயத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்க முடியும். சஹீஹ் முஸ்லிமுடைய தமிழாக்கத்தினுடைய 355வது ஹதீஸா ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை அழைத்து எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி அருளிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு நேரா சபா மலையினுடைய மேல ஏறி நின்னுட்டு சத்தம் போட்டாங்க, யா சபாஹா, யா சபாஹா, ஆபத்து ஆபத்து, உதவி செய்யுங்கள் என்று பயங்கரமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தம் போட்டார்கள்.
அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் ஓடோடி வந்தாங்க. ஓடி வந்தாங்க. என்ன சப்தமோ தெரியல, அதிகாலை நேரத்தில் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சப்தமா இருக்கு. ஓடி வரும்பொழுது அவங்களே கேட்டுக்கிட்டாங்க, யார் இப்படி சத்தம் போடுறது? அப்ப அவங்கள ஒரு ஆள் சொன்னாங்க, முகம்மது சத்தம் போடுறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபா மலையின் மேல நிக்கிறான். அதை நோக்கி மக்கள் எல்லாம் வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா பனி புலான், யா பனி புலான், யா பனி அப்துல் மனாப், யா பனி அப்துல் முத்தலிப். இன்னாருடைய மக்களே, அப்துல் மனாபுடைய மக்களே, அப்துல் முத்தலிபுடைய மக்களே என்று ஒவ்வொரு கோத்திராத்தாருடைய குலத்தினுடைய பெயரை சொல்லி ஒவ்வொரு மக்களையும் அழைத்தார்கள். அவர்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி நின்னாங்க சபா மலைக்கு முன்னாடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல கேட்டாங்க, அரைத்தக்கும் அவ அஃபர்துக்கும் அன்ன கைரன் தகுருது பி சஃபி ஆதல் ஜபல் அகுந்தும் முஸத்திகா. இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்காக பலவிதமான பலமுள்ள குதிரைப்படை ஒன்று உங்களை எதிர்ப்பதற்காக தயாராக இருக்கு என்று நான் உங்களிடத்தில் சொன்னால் நீங்க நம்புவீங்களான்னு கேட்டான். நீங்க நம்புவீங்களா? உங்களையோ இந்த ஊரையோ அழிப்பதற்காக ஒரு குதிரைப்படை ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களான்னு கேட்டான். கூடியிருந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கா. உங்களோடு நாங்க வாழ்ந்த காலங்களில் உண்மையை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் நாங்கள் பார்த்ததில்லை. நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுனீங்க. மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கா. உண்மையை தவிர உங்களுடைய வாழ்க்கையில நாங்க எதையுமே நாங்கள் பார்த்ததில்லை. எனவே நாங்க நம்புவோம். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி நதீருன் பைன யதை அதாபின் ஷதீத். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் மறுத்தால் கடுமையான அதாபுக்கு, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் என்று நான் எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நேரத்துல அங்க கூடி இருந்த குறைஷி தலைவர்களில் ஒருவரான அபூ லஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தப்பல் லக, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், தப்பல் லக, உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை கூட்டினியா, ஒன்று கூட்டினியா என்று அபூ லஹப் கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விஷயத்தை சொல்லிட்டு அந்த மலையிலிருந்து இறங்கி புறப்பட போறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான், தப்பத் யதா அபி லஹபி வதப். குர்ஆன்ல 111வது இந்த சூராவான அந்த சூராவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அபூ லஹபுடைய கை நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று அந்த சூராவை இறக்கி வைத்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியினுடைய வாழ்வு குர்ஆனாகவே இருந்தது. அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றானோ அதுபடியே வாழ்ந்தான். அது மாதிரியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இப்படி உபதேசம் செய்யறது, எச்சரிக்கை செய்யறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி செய்யறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுவும் தன்னுடைய உறவினர்கள்ட்ட, தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல போய் மார்க்கத்தை எடுத்து சொல்றது, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி எச்சரிக்கை செய்யறது இருக்க, அதுக்குன்னா ஒரு தனி வகையான ஒரு பலமும் துணிச்சலும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு பெற்ற பிள்ளை இடத்துல போய் கூட எச்சரிக்கை செய்ய முடியல. ஏன்பா இப்படி செய்யலன்னு கேட்க கூட முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவி இடத்துல போய் சொல்ல முடியல, இப்படி செய்யாதமா அப்படின்ட்டு. ஒரு மனைவி கணவன் இடத்துல இப்படி செய்யாதீங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது இல்லை, குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியல, எச்சரிக்கை செய்ய முடியல. நம்மளோடு பிறந்த சகோதரர்கள்ட்ட போய் எச்சரிக்கை செய்ய முடியல. ஏன்பா இப்படி இருக்க அப்படின்னு நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்களிடத்தில் எச்சரிக்கை செய்ய முடியல. இன்னைக்கு நெருங்கிய உறவினர்களுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில எதையோ செய்யும் சொல்றதோ செய்ய கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே எந்த இதுவும் இல்லை, முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அழைத்து சொன்னான், வாழ்ந்தீர் அசீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பினார்கள். குர்ஆனுடைய அந்த ஆயத்தை தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினார்.
சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து, இந்த வாழ்வியலில் இருந்து நமக்கு பல பாடங்களும் படிப்பினும் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்தில் சில பேர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டியது, உங்களுடைய பிள்ளைகளை எச்சரிக்கை செய்ய வேண்டியது இருக்கு. நீங்கள் கட்டி கொண்டு வந்த மனைவிமார்களை எச்சரிக்கை செய்ய வேண்டியிருக்கு. சில சமயங்களில் உங்களோடு பழகக்கூடிய உங்க நண்பர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டியிருக்கு. இப்படி செய்யாதப்பான், மார்க்கத்துக்கு முரணான காரியம் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டியது இருக்கு. இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நாமளும் குர்ஆன் படி வாழ்ந்தோம். அதற்கான கூலி நமக்கு உண்டு. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட அந்த மேலான நிலை நமக்கு ஏற்படும் என்பது மாத்திரமல்ல, அதற்கான கூலியும் நாம் கொடுக்கப்படுகிறோம் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்தில் சொன்னார், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், பில் அத்லி வல் இஹ்சான், உங்களுடைய வாழ்க்கையில் நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள், நீதத்தோடு பேசுங்கள், உங்களுடைய செயல்களில் நீதத்தை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்று அல்லாஹ் சொன்னானே. இதை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை நபியினுடைய வாழ்க்கையில் இந்த ஆயத்தையும் ஒப்பிட்டு பார்க்காமல் எப்படி நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும்? சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதத்தை பற்றி நபியினுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே மகத்தான வெற்றியை பெற்றவர்கள் மனித புனிதரான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மகத்தானிய வெற்றியை பெற்றார்கள் என்பது முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அவர்கள் மீது மாற்று கருத்துள்ளவர்கள் கூட ஒப்புக்கொள்கிறார். அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றார். தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றார்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இந்த வாழ்க்கையில் உன்னதமான மகத்தான வெற்றியை நான் பெறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதுல பிரதானமாக ஒன்றை சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதன் மீது பிரியத்திலும் ஒரு மனிதன் மீது உள்ள கோபத்திலும் கலிமத்துல் அத்லி ஃபில் கலபி வர்ரிதா, கோபத்திலும் பிரியத்திலும் நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக பேசுங்கள், நீதமாக செயல்படுங்கள். உங்களுக்கு ஒரு ஆள் மீது கோபமாக இருக்கலாம், அவரை பிடிக்காமல் இருக்கலாம், அதற்காக நீதத்துக்கு மாற்றமாக எந்த காரியத்திலும் நீங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள். அதே போல ஒரு ஆள் மீது உங்களுக்கு பிரியம் இருக்கும், அதற்காக வேண்டி அந்த பிரியம் அவர் மீது இருக்கிறதுக்காக வேண்டி தகுதி இல்லாத விஷயங்களில் அவர்களை முற்படுத்துவதோ, அவர்களை தேவைக்கு அதிகமாக புகழ்வதோ, இது மாதிரியான காரியங்களில் நீங்கள் நீதத்துக்கு மாற்றமாக செயல்படாதீர்கள். அப்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஜும்மாவுடைய குத்துபாவிலும் இமாம் சொல்வார் இந்த ஆயத்தை, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக பேசுங்கள், நீதமாக செயல்படுங்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தால் நீதியின் மறு உருவமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துடைய நேரம், தங்களுடைய கால்களை ஊன்றி நடக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இருவர்களை அழைத்து தன்னுடைய கையை அவர்களுடைய தோல் புஜத்தில் போட்டு மஸ்ஜித் நபவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வரப்பட்டு மிம்பரில் உட்கார வைக்கப்படுகிறார்கள். மிம்பரிலே உட்கார வைக்கப்படுகிறார்கள். உட்கார்ந்த உடனேயே சூழ்ந்து இருந்த சஹாபிகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் நீதத்துக்கு மாற்றமாக ஏதாவது ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் நான் பேசியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார். நீதத்துக்கு மாற்றமா உங்களுடைய காரியங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் பேசியிருந்தால் என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்றார். யாரையாவது நான் அடித்து இருந்தால்,
நான் இப்பொழுது என்னுடைய சட்டையை கழட்டுகிறேன், நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்றார். யாருடைய பணத்தையாவது நான் வாங்கி இருந்து கொடுக்க மறந்திருந்தால் அதை இப்பொழுது நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சபையில் ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்ட சொன்னார்கள், நாயகமே எனக்கு ஒரு 3 திர்ஹம் தரும், நாயகமே எனக்கு ஒரு 3 திர்ஹம் நீங்க தர வேண்டியது இருக்கு என்று ஒரு சஹாபி எந்திரிச்சு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது தரணும்னு கேட்டான். அந்த சஹாபி, உங்களிடத்துல இப்படி ஒரு யாசகர் வந்தார், வந்து கேட்ட உடனே நீங்க உங்களுடைய ஜேப்ல கைவிட்டு பார்த்தீங்க, பணம் இல்ல, உடனே நீங்க என்ன கொடுக்க சொன்னீங்க, ஒரு 3 திர்ஹம் அவர்களுக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னீங்க, நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்ன இடத்துல இன்ன நேரத்துல நான் கொடுத்தேன் என்று அந்த சஹாபி சொன்னவுடன் சையதுனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டு, அந்த சபையில இருந்த உஸாமாவை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க கொடுங்கன்னா அந்த 3 திர்ஹமை அவருக்கு நீங்க கொடுத்துருங்க. இன்னொரு சஹாபி எந்திரிச்சார், அவர் சொன்னார், நாயகமே நான் உங்களுக்கு பணம் தர வேண்டியது, நான் உங்களுக்கு பணம் தர வேண்டியிருக்கு, ஒரு நேரத்துல எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, உங்கள்ட்ட கேட்டேன், நீங்க அதுக்கு பிறகு கேட்கல, நானும் மறந்துட்டேன், நான் உங்களுக்கு பணம் தர வேண்டியது இருக்கு என்று அந்த சஹாபி சொன்ன போது உஸாமாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க, அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மூணாவதாக ஒரு சஹாபி உக்காசா என்கிற சஹாபி சொன்னார், எந்திரிச்சார். அவர் சொன்னார், நாயகமே பத்ருடைய போர்ல முதல் சப்புல நிக்கும் பொழுது நீங்க சப்ப சரி செய்யும் பொழுது நீங்க உங்க கையில குச்சி வச்சிருந்தீங்க, அந்த குச்சியை வச்சு இந்த வயிற்றுல குட்டும் போது ஒரு வேகமா ஒரு குத்திட்டீங்க, அது சரியான வலி வந்துருச்சு எனக்கு, எனவே நான் அதுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நான் அதற்கு பகரம் வாங்கணும், அதே மாதிரி நானும் உங்களை குத்தணும், பகனம் செய்யணும் என்று அந்த சஹாபி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டையை தூக்கி காட்டினாங்க. அந்த இடத்துல உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முத்தமிட்டார். அதற்கு உக்காசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முத்தமிட்டுட்டு நம்மளுடைய மனசுல பதிவு செய்யணும். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் ரசூலே, உங்களை பழி வாங்குவதற்காக நான் இந்த காரியத்தை நான் செய்யல, உங்களை நான் பழி வாங்குறதுக்கான இந்த காரியத்தை செய்யல, நீதத்தின் மறு உறவுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் நீங்கள், எங்களுக்கு வழிகாட்டியவர்கள், உங்களை பழி வாங்குறதுக்கான நான் அந்த காரியத்தை செய்யல, உங்களை முத்தமிடணும் எனக்கு ஆசை, அதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்தேன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்வார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதம் என்று சொன்னால் ஏதோ ஒரு மகத்தான ஒரு பெரிய காரியத்தில் கடைபிடிக்கிறது மாத்திரமல்ல, சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீதம் தவறாமல் வாழ வேண்டும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளையிலிருந்து ஆக பெரிய ஆட்கள் வரைக்கும் இதுல ரொம்ப அரிதாகி போன விஷயம் இந்த நீதம். யார்கிட்டயுமே நீதத்தை பார்க்க முடியாது. எந்த காரியமா மார்க்க விஷயத்துல இருந்து உலக விஷயம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நீதமும் இல்லை, அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பா நம்ம பேசுறதும் சரி நடந்துகிறதும் சரி ஒரு நீதமும், நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா ஒரு மாதிரி, நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இருந்தா ஒரு மாதிரி. நீதம் தவறுந்த வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டார், நாளை மறுமையில் என்னை நிப்பாட்டி நீதத்தை கேட்டா நான் இன்னும் பதில் சொல்வேன் என்றார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம மேல சொன்ன சம்பவத்தை யோசிச்சு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி தருவாயில் இப்படி வந்து சொல்ல வேண்டும் என்று என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நீதத்தை பற்றி நான் என்ன பதில் சொல்வேன் என்று கவலைப்பட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லித் தர்றான். இன்னைக்கு நமக்கு எல்லா விதமான உயர்வும் அடையணும் ஆசைப்படுறோம், எல்லா வகையான வெற்றியையும் அடையணும் ஆசைப்படுறோம். ஆனா அதை அடைவதற்கான அடித்தளமான முயற்சிகளை நாம கைவிட்டோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தையும் ஹதீஸையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய ஒரு உன்னதமான குணம் நீதம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் நீதத்தோடு நடப்பதும் நீதத்தோடு பேசுவதும் நீதத்தை செயல்படுத்துவதும் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையின் உன்னதமான வெற்றி என்பதை
உங்களுக்கு வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்வேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே ஒரு ரசூல் வந்திருக்கிறார். உங்களிலிருந்தே ஒரு ரசூல் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அது அவளுக்கு ரொம்ப கவலையா, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா அது அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். உங்கள் மீது பேராசை கொண்டவர், உங்களிடத்தில் ரொம்ப கருணையோடு, ரஹ்மத்தோடு, அருளோடு, இரக்கத்தோடு நடந்து கொள்ளுபவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லித் தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் நாம் எப்படி வாழ்க்கையில அதை மாதிரி நடந்து கொள்வது என்பது நமக்கு விளங்கும். பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளை இடத்துல கருணையோடு பழகுவார், கருணையோடு பழகுவார்கள், பிரியமா பேசுவாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலையும் ஒரு தகப்பனார் எப்படி நடந்து கொள்வாரோ அதே மாதிரி நடந்து கொள்வார்கள். அவர்கள் விஷயத்தில் அதிக கவனத்தை மனசிலே பதிவு செய்ய வைக்கின்றார். வரலாற்று ஆசிரியர் ஏராளமான ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு ஆறாம்பி ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், ஒரு கிராமவாசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசி வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரர் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூப்பிட்டு முத்தமிட்டாங்க. அவர் முத்துனாங்க, முத்தம் கொடுத்தாங்க. இதை பார்த்த உடனே அந்த கிராமவாசிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கேட்டுட்டார் அவர், துகப்பிலுஹு சுபியானக்கும் ஃபமா நுகப்பிலுஹும், நீங்க சின்ன பிள்ளைக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டார். ஏன்னா நாங்கெல்லாம் அப்படி கொடுத்த பழக்கம் கிடையாது, நீங்க அப்படி கொடுப்பீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கருணையை வெளியாக்கிட்டான் அப்படின்னா, ரஹ்மத் இல்ல, இரக்கம் இல்ல, சின்ன பிள்ளைகிட்ட கருணையோடு நடந்து கொள்ளணும் அந்த உணர்வு இல்லை அப்படின்னா அது நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அது அல்லாஹுவால் போடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்ன பிள்ளையை பார்த்தோம்னா ஒரு இரக்கம் வருது, கருணை வருது, ஒரு பிரியம் வருதுன்னா அது அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துல போடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தோடு சின்ன பிள்ளைகள் நடந்தாங்க. குடும்பத்தார்களிடத்திலையும் கருணையோடு நடப்பாங்க, அன்போடு பேசுவாங்க, அவர்களுடைய மனசு புண்படுறாத மாதிரி நடந்து கொள்வாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய மனைவி அவங்க ஒட்டகத்துல ஏறும் பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய காலை இப்படி கொண்டு வச்சுக்கிடுவாங்க, பூமியில நட்டி வச்சுக்கிடுவாங்க. அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டகத்துல ஏறும் பொழுது தங்களுடைய காலை ரசூலுடைய முழங்கால் மீது வைத்து ஒட்டகத்தில் மீது ஏறுவாங்க. அவங்க ஏறின பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுவாங்க. அவ்வளவு ரஹ்மத்தா, கருணையோட, இரக்கத்தோட, பணிவா, பாசத்தோட நடந்தது. அதே மாதிரி தன்னுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களை சந்திக்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எந்திரிச்சு போய் அவன் கையை பிடிச்சிட்டு வந்து ஒரு முத்தம் கொடுத்து தான் இருந்த இடத்துல உட்கார சொல்லுவான், இங்க உட்காருமா அப்படின்னு. குடும்பத்து பெண்களிடத்திலையும் அவர்கள் ரஹ்மத்தோடு, கருணையோடு நடந்தார். அதே மாதிரி பொது வாழ்க்கையில பலகீனமானவர்களை பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்கத்தோடு நடப்பாங்க, ரொம்ப பணிவா நடப்பாங்க, ரொம்ப இரக்கத்தோடு நடப்பாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, ஒவ்வொரு பேருக்கும் உங்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் உங்களுடைய சகோதரர். உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க உங்களுடைய சகோதரர்கள். முதலாளிகளை பார்த்து சொன்னாங்க, முதலாளிமார்களை பார்த்து சொன்னாங்க, யாருன்னா ஆள் வச்சு வேலை வாங்குறாங்களோ, வியாபாரம் செய்யறாங்களோ, பிசினஸ் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய சகோதரர்கள். தகத்த எதை அழைப்பும் உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். எனவே நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க உங்களுடைய சாப்பாடுகளை கொஞ்சம் கொடுங்க, நீங்க அணியக்கூடிய டிரெஸ்ஸுகளை அவர்களுக்கு கொடுங்க. ரொம்ப கஷ்டமான வேலையை நீங்க அவர்களுக்கு கொடுக்கிறாங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலகீனமான இந்த கூலி தொழிலாளிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீறி இறக்கப்பட்டு பேசினதாக வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லி தருவான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு செய்தியையும் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டு வேலைக்காரர் உங்களுக்காக டைனிங் டேபிள்ல சாப்பாடு எடுத்துக்கொண்டு வச்சா நீ சாப்பிட்டியாப்பான்னு கேளுங்க, நீ சாப்பிட்டியான்னு கேளுங்க. இல்லைன்னா உங்களுடைய சாப்பாட்டுல கொஞ்சம் தட்டுல அந்த ஒரு தட்டுல வச்சிருந்தா போய் ரூம்ல போய் சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலி வேலை பார்க்கக்கூடிய, வீட்டு வேலை பார்க்கக்கூடியவர்களிடத்தில்
நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டினார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு ஆயத்தையும் எடுத்து ரசூலுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தால் அது குர்ஆன் என்ன சொன்னதோ அதே தான் ரசூலுடைய வாழ்வு. குர்ஆன் சொல்வதுதான் ரசூலுடைய வாழ்வு, ரசூலுடைய வாழ்க்கை தான் குர்ஆன். அதனால அருமையான பெருமக்களை, பாக்கியமான ரபீல் அவ்வல் மாசத்துல இருக்கிறோம். அவங்களை பத்தி, அவங்களுடைய வாழ்வியலை பத்தி, அவங்களுடைய குணங்களை பத்தி, அவங்களுடைய வரலாறுகளை பத்தி நாம தெரிந்து கொள்வதற்கு இந்த மாசத்தை நம்ம கழிக்கும். அவங்க பிறந்த மாசம், அவங்க சம்பந்தமான வரலாறுகளை படிக்கணும். அவங்களுடைய வாழ்வியல் எவ்வளவு அற்புதமான காரியங்கள் நடந்தது என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியலை குர்ஆனின் வழியாக நாம தெரிஞ்சுக்கணும். அதை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்களும் குர்ஆன் படி வாழ்ந்தவர்களாக, குர்ஆனின் அல்லாஹ் ரசூலின் படி வாழ்ந்தவர்களாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்படுவீர்கள். அதற்காக உயர்ந்த கூலியை அல்லாஹ் தருவான் என்று இந்த ஆயத்து ஹதீஸ்களில் இருந்தும் மேல் சொன்ன சம்பவங்களில் இருந்தும் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரசூலுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அம்சங்களையும் எப்படி குர்ஆன் என்ன போதிக்கிறதோ அந்த முறையில் நாம் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்ல நசீபை தருவானாக. இந்த பாக்கியமான நாட்களை ரசூலுடைய வரலாறுகளையும் வாழ்க்கையையும் அவங்களுடைய குணங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்மளுடைய உள்ளத்தில் ஆசையையும் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் தந்தருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் எல்லா காரியங்களிலும் அவர்களுடைய சுன்னத்தையும் அவர்களுடைய வழிமுறைகளையும் பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் நசீபாக்கி தந்தருவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.